கேரட் சாப்பிட்டா கண்ணு தெரியுமா தெரியாது வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் போய் நாக்கு வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி நாக்கு வச்சு தூசி எடுத்துட்டாங்க. ஆமா எடுத்துட்டாங்க. ஓகே. அப்புறம் 2 நாளைக்கு கொஞ்சம் வந்தா கருல பாதி பகுதி வெள்ளையாயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி. ஓகே. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி 2 சைடும் தெரிய மாட்டேங்குது, நேராக மட்டும் தான் பார்த்தா தான் தெரியுது. யூஸ்வலாக லேசர்னு சொன்னால் பேஷண்ட் பயப்படுறாங்களே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் பியூர்லி ஓபி ப்ரொசீஜர் தான். பெரியவங்களுக்குலாம் வந்து இந்த பனி படுற மாதிரி மேலே ஒரு லேயர் அந்த மாதிரி சரி பூ பூத்துன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் வருது? ஐஸ் வாட்டரில் கண்ணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாது. சார் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் வந்து இல்லாமல் ஏன் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்குது? வெல்கம் டு தி பிஆர்சி பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் சதீஷ்குமார். ஸோ அவங்க வந்து எம்எஸ் ஆப்தால் கேட்ராக்ட் அண்டு குளோகோமா கன்சல்டன்ட். ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இதில் இந்த ஐ ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னென்ன டயக்னோசிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை சார். ஹை சார். டிவி நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்தா கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உங்களோட கருத்து சார்? ஸ்க்ரீன் டைம்னு ஒரு நாளைக்கு 1 hour, ½ hour பார்க்கலாம். ஒரு குழந்தைங்கள சொல்கிறேன் நான். ஸோ இப்போ அவங்க வந்து தூரமாக உட்காந்து பார்த்தாலும் சரி, பக்கத்தில் உட்காந்து பார்த்தாலும் சரி, பவர் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஓகே. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அக்காமடேட் பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ணுடைய மசில்ஸ் அதிகமாக எப்போ வேலை செய்யும்? கிட்ட பார்க்கும்போது தான், தூரம் பார்க்கும்போது கிடையாது. ஆமாம். ஏன்னா லென்ஸ் சைஸ் வந்து அது மோர் கான்வெக்ஸ் கொண்டு வரணும். ஓகே. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் ஏன் வந்து கண்ணை இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேமரா எடுத்துக்கங்க, மொபைலோட கேமரா எடுத்துக்கங்க. ஒரு ஆப்ஜெக்ட், தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் தெரியுமா? கேமராவில் தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க, கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் பிளராக தான் தெரியும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒன்று முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட், பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட், எதை கிளிக் பண்ணுறீங்க அது தெளிவாக தெரியும், ஃபோக்கஸ் ஆகும். பட் கண்ணுக்கு அப்படி கிடையாது. நான் உங்களையும் பார்ப்பேன், 10 மீட்டர் தள்ளி யாராவது வந்தால் அவங்களும் தெளிவாக தெரிவாங்க, இன்னும் பக்கத்தில் வச்சா எனக்கு இன்னும் தெரியும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு லென்ஸோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ லென்ஸ் சைஸ் பக்கத்தில் வரும்போது மோர் கான்வெக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகும். ஸோ அது மாதிரி அதிகமாக மொபைல் பார்த்தோம், இல்லை பக்கத்தில் டிவி பார்த்தோம், இல்லை வீடியோ கேம் அதிகமாக விளையாடுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால கிட்ட உட்காந்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தூரமாக உட்காந்து பாருங்க, அதுவும் ஸ்க்ரீன் டைம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பாருங்க. ஓகேங்க சார். ஸ்க்ரீன் பார்க்கறனால வர்ற பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தேவையை நான் மட்டும் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம ஸ்க்ரீன் டைம் பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனால் குழந்தைங்களும் நான் பார்க்காதீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் பவர் அதிகமாகிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறது தான். ஓகே. கண்ணுடைய பவர் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு நார்மல் ஒரு 20 வயசு வரைக்கும் கண்ணுடைய ஐபால் க்ரோத் ஆகும். ஐபாலோட வளர்ச்சி வந்து கண்ணுடைய வளர்ச்சி வந்து 20 வயசு வரைக்கும் இருக்கும். அதனால தான் 20 வயசு வரைக்கும் பவர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் வருஷம். அதனால 20 வயசுக்கு அப்புறம் லாசிக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுவே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து மொபைல் டிவிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 0.5, 0.75 சேஞ்ச் ஆகுது, 1.5, 2 சேஞ்ச் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ். ஆமாம். அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இந்த பவர் அதிகமாக சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த நம்ம அதை 0.5, 0.75 இருக்குது, 1.5, 2 அந்த மாதிரி ஆகிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கோவிட் டைமில். ரீசன்னா அதிகமாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால தான். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு மொபைல் லேப்டாப்லாம் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. 20 வயசு வரைக்கும் வந்து ஐபால் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பவர் சேஞ்ச் ஆகும். பட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்யூஸாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதனால என்னென்ன ட்ரைனஸ், இரிட்டேஷன், பர்னிங் சென்சேஷன் இது எல்லாமே வரும். ஸோ இதை ஓரளவுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 arm டிஸ்டன்ஸ் தள்ளி உட்காரணும். ஸ்க்ரீனோட சென்டர் வந்து உங்கள் ஐ லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். அப்புறம் 20 minutes கன்யூஸ் சிஸ்டம் பார்க்கணும். 20 seconds ஆச்சு 20 feet தள்ளி உள்ள ஆப்ஜெக்ட்டை பார்க்கணும். இது இல்லாமல் வாலண்டா நீங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணும். ஒரு நிமிஷத்துக்கு 12 to 20 தடவை கண்ணை சிமிட்டும். பட் சிஸ்டம் பார்க்கும்போது 2 to 6 times தான் பிளிங்க் பண்ணுவோம். அதனால வாலண்டா கண்ணை பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணாதான் இப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுனால கருள் ஈரமாகும். ஓகே. டிஆர் செக்ரேஷன் வந்து கருள் ஈரப்பதம் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். T20 மாதிரி இது 320. இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகணும். சார், நீங்கள் ஐடின்னு சொன்னனால ஒரு கொஸ்டின் இது. இப்போ நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்லாம் கொடுக்கும்? ஏன்னா அவங்க தான் கிளாஸஸ் போடுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்லாம் கொடுக்கலாம் சார்? இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் ட்ராப்ஸ் போடலாம். ஓகே. அது இல்லாமல் ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போடலாம். ஓகே. ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டேன் நான், அதெல்லாம் எனக்கு வந்து கண்ணே ட்ரை ஆகாது, நான் வந்து ஐடிலையும் ஒர்க் பண்ணுவேன், நைட்டு உட்காந்து மொபைல் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒரு 30 to 40% ஒரு ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிச்சு உங்களுக்கு விஷயமே தெரியாது, ரேஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டா. ஸோ ஓரளவுக்கு ப்ளூ ஃபில்டர் 30 to 40%, 50% மேக்ஸிமம் உங்களோட ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தேவையில்லாம் மொபைல் லேப்டாப் பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி 2 சைடும் தெரிய மாட்டேங்குது, நேராக மட்டும் தான் பார்த்தா தான் தெரியுது, குளோகோமான்னு சொல்லுவோம்ல சார். ஸோ இதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது? ஏன்னா உங்கள்கிட்ட வர பேஷண்ட் சொல்லுவாங்களே 2 சைடும் தெரியல, நேராக மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், என்னென்ன டெஸ்ட் இருக்குது, இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக வந்து குளோகோமாங்கிறதுக்கு இன்னொரு பேரே வந்து பார்வை திருடன்னு பேர். ஓகே.
திருட வரது எப்படி வீட்டுக்கு தெரியாதோ இதனால போகிற பார்வை பேஷண்ட் தெரியாது. ஓகே. ஜென்ரலாக பார்வை மங்களா இருக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கு ஏன் தெரியாது அப்படின்னா முதல்ல சைடு பார்வை குறைஞ்சிட்டே வரும். ஓகே. சென்டர் பார்வை 90-95% நரம்பு டேமேஜ் ஆகிற வரைக்கும் சென்டர் பார்வை நல்லா தான் தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சென்டர் பார்வை கொஞ்சம் மங்குற மாதிரி தெரியும். ஓகே. சப்போஸ் அந்த டைமில் வந்தால் கூட பரவாயில்ல. அவங்க என்ன இப்போ தான் போகிற வளருது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போய்க்கலாம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வருவாங்க. ஓகே. அப்படி வரும்போது இன்னமும் பார்வை நரம்பு டேமேஜாக தான் வருவாங்க. ஸோ தான் ஜென்ரலாக கிளாக்கோமா இதுதான். கிளாக்கோமானா ஏன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு தெரியறதில்ல அப்படின்னா இதுதான் காரணம். பேஷண்ட் வரும்போது பார்வை மங்கள் தான் வருவாங்க. எனக்கு கண்ணில் ப்ரெஷருக்குன்னு வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் இது. ரெண்டாவது இதுக்கு வந்து அவேர்னஸ் தான் மெயின். மக்களிடையே வந்து குடும்பத்தில் யாருக்காச்சும் கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணில் ப்ரெஷர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். வருஷம் ஒரு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே இயர்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. எப்படி மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுறீங்களோ இயர்லி ஒன்ஸ் கண்ணில் பவர் இருக்கா, மருந்து போட்டு நரம்புல ஏதாவது ஓட்டைகள் இருக்கா, கண்ணில் ப்ரெஷர் இருக்கா, இதெல்லாம் பேசிக் செக்அப்லேயே வந்துடும். ஸோ இருக்குதான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண் வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம். ஃபீல்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு சைடு பார்வை குறைஞ்சிட்டே வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ நரம்பு டேமேஜை பார்த்துட்டு அவங்க ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த சைடு விஷன் குறையிறது நமக்கு அது தெரியும். இது இல்லாமல் ஓசிடின்னு சொல்லுவோம், ஆப்டிகல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபின்னு சொல்லுவோம். இது நரம்போட திக்னஸை வந்து அதோட எங்கெங்கெல்லாம் நரம்பு டேமேஜ் ஆயிருக்கோ, எந்த பகுதியில் டேமேஜ் ஆயிருக்கோ அந்த இடத்துல திக்னஸ் கம்மியாக இருக்கும். எந்த பகுதியில் நரம்பு நார்மலாக இருக்கோ அந்த நார்மல் திக்னஸ் காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எந்த இடத்துல நரம்பு பெரும்பாலும் டேமேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ப்ரெஷர் செக் பண்ணுறக்கூடிய கருவி. அது மாதிரி கருவியோட திக்னஸையும் மெயினாக செக்அப் பண்ணணும். ஏன்னா கருவி திக்காக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக காமிக்கும் பேஷண்ட்டுக்கு. பட் ஆக்சுவலாக அவங்க நார்மலாக தான் இருக்கும். அல்காரிதம் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம IOP இன்ட்ராகுலர் ப்ரெஷரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ராப்ஸ், லேசர்ஸ், சர்ஜரி. ட்ராப்ஸ் வந்து ட்ராப்ஸில் கண்ட்ரோல் ஆகலாம் சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லை மருந்து போட்டு அலர்ஜி ஆகுதுனாலும் சர்ஜரி பண்ணிக்கலாம். லேசர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான கிளாக்கோமாக்கு போட்டு தான் லேசர்ஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். யூஸ்வலாக லேசர்னு சொன்னால் பேஷண்ட் பயப்படுறாங்களே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் பியூர்லி OP ப்ரொசீஜர் தான். ஓகே. சர்ஜரியோட லேசருங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாகவே லேசர் போனால் அதாவது பாதிப்பு வந்துருப்போம், திருப்பி ரொம்ப டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஞ்சம் நம்ம இந்த இன்டீரியர் உள்ள பீப்புளெலாம் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை தான் அது வந்து OP ப்ரொசீஜர் வந்தனே பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தங்கணும் அப்படிங்கிற அவசியம், சர்ஜரிக்கே இப்போ தங்கணும் அவசியம் இல்லை. பட் சர்ஜரி கம்பேர் பண்ணும்போது லேசருக்கு ரொம்ப மைனர் ப்ரொசீஜர் தான். மற்றபடி அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஓகேங்க சார். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கேட்ராக்ட் பெரியவங்களுக்குலாம் வந்து இந்த பனி படுற மாதிரி மேலே ஒரு லேயர் வந்த மாதிரி சில பேர் பூ பூத்துச்சுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, இது எந்த ஏஜில் வரும்? சில பேருக்கு சில குழந்தைங்கள்லாம் சில கண்டிஷன்லாம் பார்க்குறேன் பிறக்கிறப்பே இருக்குது அந்த பிரச்சனைலாம். இதுக்கான ரீசன் இது பிஹைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு வந்து கஞ்சனல் கேட்ராக்ட் பிறந்த குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும், வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன், ருபலா இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு கேட்ராக்ட் வர வாய்ப்பு உண்டு. அதுக்கு வந்து நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணி ஆகணும். சோம்பேறி கண் சொல்லுவோம், ஆம்பிளோபியான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த கண்ணை ஸ்டிமுலேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, எப்படி மார்கனில் ஸ்டிமுலேட் பண்ணாமல் வரோங்களோ இதை ஸ்டிமுலேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்ணே ஸ்ட்ரக்சரலி நார்மல், ஃபங்க்ஷனலி அப்நார்மல். ஓகே. அந்த மாதிரி ஆகிடும். இந்த கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணாலும் நீங்கள் அந்த டைமில் ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப தள்ளி போய் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டிமுலேட் ஆகாமே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை திருப்பி பழைய இந்த கண் மாதிரி அந்த கண் வராது. ஸோ எவ்வளோ ஏர்லியராக பண்ணுறோமோ கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஃபர்ஸ்ட் விஷயம். வயசானவங்களுக்கு ஏன் வருதா, முடி நிறைக்கிற மாதிரி தான். கேட்ராக்ட் வந்து ஏஜில் எல்லாத்துக்கும் வரதான், முடி நிறைக்கிற மாதிரி தான். கண்ணுக்குள்ள லென்ஸுங்கிற ஒரு ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீன்னா அந்த ப்ரோட்டீன் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுக்கு நார்மலாக கிளியராக லென்ஸ் ஒபாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறப்ப அதிகமாகிறப்ப வருது. ஆமாம், லென்ஸ் நார்மலாக கிளியராக இருக்க வேண்டிய லென்ஸ் வந்து ஒயிட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் கேட்ராக்ட். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொறையான லென்ஸை நம்ம எடுத்துட்டு கிளியரான லென்ஸ் உள்ள வச்சிட்டோம்னா பார்வை பளிச்சுன்னு வந்துடும். இதுதான் ட்ரீட்மெண்ட் சார். அதான் சர்ஜரி ட்ரீட்மெண்ட். சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அதுக்கு மருந்தோ கண்ணாடியோ எது போட்டாலும் வந்து மாறாது. இதுக்கு சர்ஜரி வந்து பர்டிகுலராக ஒரே டைப் ஆஃப் சர்ஜரி தானா இல்லை? இல்லை, எல்லாமே லேசர்ஸில் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே. கை மூலமாகவும் பண்ணலாம். பேசிக் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பொறை எடுத்து லென்ஸ் உள்ள வைக்க போகிறோம். இதுதான் பேசிக் மெத்தடாலஜி. அது கத்தி மூலமாக இன்சிஷன் பெருசாக பண்ணாலும் சரி, லேசர் மூலமாக பண்ணாலும் சரி, அந்த இன்சிஷன் மட்டும் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு போஸ்ட் ஆப் ரெக்கவரி வேகமாக இருக்கும். ஸோ பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆப் ரெக்கவரி வேகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ நாளில் வேலைக்கு போகலாம்? வேலையை பொறுத்து. ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு ஏசி ரூமில் தான் உட்காராங்கன்னா 5 days 1 weekலேயே போகலாம். டஸ்ட் இல்லாத ஏரியா இருந்தால் 1 week 5 daysலேயே போகலாம். மற்றபடி ரொம்ப டஸ்ட் உள்ள ஏரியா அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் டிலே பண்ணி போகிறது பெட்டர். ஓகே. யூஸ்வலாக கண் ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண் ரிலேட்டட் நிறையா மித்ஸ் இருக்குது. விஷுவல் ஹைஜீனா நம்ம என்ன சொல்லலாம் சார்? இது பண்ணால் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட சைட்லேருந்து சிம்பிளாக சொல்லலாம். இயர்லி ஒன்ஸ் கண் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்ணில் மருந்து ஊற்றி பவர் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கங்க. அதான் மெயின். இது இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான உணவு வகைகள், ஃபிஷ்ஷு, கேரட்டு, கீரை வகைகள், பப்பாளி இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஆனால் இதனால் உங்களாம் பார்வை பளிச்சுன்னு வந்துருமா? இப்போ எனக்கு தெரியாத பார்வை இதெல்லாம் சாப்பிட்டா வந்துருமானா அப்படிலாம் கிடையாது.
நெக்ஸ்ட் क्वेश्चन அதான். கேரட் சாப்பிட்டா கண்ணு தெரியுமா தெரியாது? நான் கேப்பிங் நினைச்சேன். ஸோ பட் அதான் அப்படிலாம் சாப்பிட்டாலும் பவர் வந்து எனக்கு -2 இருக்கு. நான் பப்பாளியே சாப்பிட்றேன் தினமும். 2 வருஷம் முடிச்சு எனக்கு -2 போயிருமானா வாய்ப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸிங் ப்ராப்ளம்ஸ் தான். நார்மல் ஜென்ரலாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி ஆரோக்கியமான அதுக்குரிய உணவு வகைகள் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கண்ணுக்கும் ஒரு சில வகை உணவு வகைகள் இருக்கு. ட்ரைனஸ் ப்ராப்ளம், இப்போ தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ட்ரைனஸ்லாம் கொஞ்சம் செக்ரேஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறது. அப்பப்போ கண்ணை வாஷ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாஷ் பண்ணாதீங்க. அதாவது வெளியே போயிட்டு வரீங்கன்னா வாஷ் பண்ணிக்கங்க. பட் சிஸ்டம் பார்க்குறேன், கண்ணு சிஸ்டம் பார்த்து அப்பப்போ தண்ணியில் நினைச்சா சரியாயிடுமானா அப்படிலாம் வேணாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். நம்ம கண்ணுக்குள்ள ஒரு நீர் இருக்கு பாத்தீங்களா, அது கருவிலியை ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். அது தண்ணியில் இருக்காது. நீங்க அதை மூஞ்சிக்கணும்னா தண்ணியில் கருவிலியை ஒட்டிட்டே இருக்கும், ட்ரையே ஆகாது அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பொறுத்து அதை அட்டாச் பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ சும்மா வாஷ் பண்ண வேண்டாம். ஒரு வெளியே போயிட்டு வரீங்க, இல்லை ஏதாவது ஒரு பெர் டே ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த ஐஸ் வாட்டர்ல கண்ணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாது. எதுவாக இருந்தாலுமே வந்து நார்மல் வாட்டரில் நார்மலாக வாஷ் பண்ண, அதுவும் ரொம்ப ஃபோர்ஸில் வாஷ் பண்ணாதீங்கன்ட்டு நான். அதுவும் வந்து டஸ்ட் போகுது, வெளியே இருந்து வரீங்க, டஸ்ட் எதை படுது அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் வாஷ் மாதிரி தான், குளிக்கிற மாதிரி தான். இட்ஸ் டசன்ட் கோயிங் டு சேஞ்ச். எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணாது. உங்கள் டியர்ஸ் தான் மெயின். அதுதான் நார்மல் டியர் செக்ரேஷன் தான் உங்களுக்கு ட்ரைனஸ் வராது. அதுக்கு நம்ம இப்போ கம்ப்யூட்டர் அதிகமாக அதுக்குரிய ப்ரிகாஷன்லாம் சொன்னோம், அதை ஃபாலோ பண்ணாவே போதும். சார் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் வந்து இப்போ இல்லாமையா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்குது? டிஃபிகல்ட்டான கேஸ்னா ஒரு பேஷண்ட்டு என்னாச்சு, எல்லா பக்கம் பார்த்து வந்தாங்க. டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், எல்லா பக்கம் பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து பார்வை குறைஞ்சிட்டே இருக்கு. அவங்களுக்கு கேட்டால் கண் நரம்பு வீக்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு, எனக்கு மூளையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த கட்டி தான் வந்து கண்ணுடைய நரம்பை ப்ரெஸ் பண்ணுதுன்னு எனக்கு ஒரு தெளிவாக ஒரு சைன் தெரிஞ்சுது. கண்ணுடைய நரம்போட அப்பியரன்ஸ் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் தலைக்குள்ளே கட்டி இருந்துச்சு. அப்போ நியூரோ சர்ஜரி பார்த்து அந்த கட்டி ரிமூவ் பண்ணி அவருக்கு போன பார்வையிலே ஒரு 80% திருப்பி வந்துருச்சு. அந்த பேஷண்ட் வந்து அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கேஸ். அவங்க வந்து பார்த்துட்டு சரி எல்லாருமே பார்த்து எனக்கு யாருமே சொல்ல, நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அது வந்து என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத கேஸ். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு பேஷண்ட் கண்ணில் ப்ரெஷர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு. இதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லுவோம், அது அந்த டியூமர் வந்து கண்ணுடைய நரம்பு ப்ரெஸ் பண்ணுறது. அதுவும் நிறைய பக்கம் செய்யங்கிட்ட வந்து பார்த்தப்போ நான் கண்டுபிடிச்சி அதை டைனஸ் பண்ணி அந்த பேஷண்ட் ட்ரிவாண்ட்ரம் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்தாங்க, நியூரோ சர்ஜரி பண்ணிட்டு வந்தாங்க. She was fine. ஸோ 2 பேஷண்ட் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங், ரொம்ப மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்க கேஸ் பேஷண்ட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்க நம்மளை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க. எப்போவுமே அது ஹெல்ப்னு சொல்கிறோட என்னோட கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அந்த கடமை என்னோட தான். அவங்க நம்மளை நம்பி தான் வராங்க. அந்த கடமை எனக்கு செஞ்ச உடனே எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சடனாக ஒரு ரியலைஸ் கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து மற்ற கண்ணாடி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக அவங்களும் வந்துருவாங்க. இந்த பேஷண்ட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அது ஒன்று. ரொம்ப இப்படியும் வருவாங்களான்னு பார்த்தா ஒரு பேஷண்ட்டுக்கு கண்ணில் தூசி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாள் அதுவாக வந்துடும் சொல்லி கண்ணை வச்சு கழுவிட்டே இருந்திருக்காங்க. 2வது நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றிருக்காங்க, வரல. அப்போனாச்சும் வந்திருக்கலாம். அது 2 நாள் வெயிட்டிங். 3வது நாள் ஒரு பக்கம் போய் நாக்கு வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி நாக்கு வச்சு தூசி எடுத்துட்டாங்களா? ஆமாம், எடுத்துட்டாங்க. அப்புறம் 2 நாளுக்கு கொஞ்சம் வந்தால் கருவில் பாதி பகுதி வெள்ளையாயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி. இப்படியும் இந்த காலத்தில் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு மன வருத்தம். அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மன வருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ப வேண்டாம். இல்லைன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன், ஏன்னா அரவக்குறிச்சி போவேன். அரவக்குறிச்சி நம்ம ஒரு சென்டர் இருக்குது. கரு வந்து அரவக்குறிச்சி திங்கக்கிழமையும் சனிக்கிழமை காலையும் போவேன். அந்த ரோட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயசான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட், ஆக்சுவலாக ஒரு முதியவர், இந்த பக்கம் ரோட்டில் உட்காந்தார். அவன் லெஃப்ட்டில் போகும்போது இந்த பக்கம் ரோட்டில் உட்காந்தார். அப்போ யாருமே கண்டுக்கல. அப்புறம் நடுவில் இந்த செடியெலாம் வச்சுருப்பாங்களே, அந்த 4 லைனில் நடுவில் செடி, அங்கே வந்து பேரிகார்டர் தான் செடி வச்சுருப்பாங்களே, அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ முடியாதுங்க போய் பிஸ்கெட்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்ப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு ஓரத்தில் கூரைக்கட்டையை கட்டி அதுக்குள்ளே உட்கார வச்சு அதுக்கு பார்த்தா கும்பல் வண்டியாக நிற்கிது. கடைசியில் பார்த்தா அது குடும்பம் கைவிட்ட ஒரு மனநல பேஷண்ட். அவங்கள வச்சு நிறைய பேர் வந்து சாமி மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் அவங்க மிஸ்யூஸ், அந்த பேஷண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் அதை நம்புறாங்க. ஸோ இதுதான் இது அப்படி நம்பக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவேர்னஸ் தான் சேஞ்ச் ஆகும்னு. அதாவது நம்ம வந்து ஒரு பேஷண்ட் நம்மளை நம்பி வர்றதுக்கு இட் டேக் சம் டைம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படிங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து டக்குன்னு போயிடுறாங்க. ஸோ என்னங்கிறத தெளிவாக முடிவு பண்ணி திங்க் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அந்தந்த ஃபீல்டுக்கு அந்தந்தவங்க இருக்காங்க, அவங்க போய் பார்க்கறது கிடையாது. உடம்பு அங்கே போய் உடம்பு சரியில்லைன்னு போய் அவங்கள போய் பார்க்குறேன். கடைசியில் அந்த பேஷண்ட் வந்து ஜிஎஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் இது உண்மையாக நடந்த உண்மை. நான் போயிட்டு வரும்போது அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். கடைசி பார்த்தா ஒரு பெரிய கொட்டாய் போட்டு அந்த பக்கம் ரோட்டில் வச்ச உடனே எப்படி சேஞ்ச் ஆயிடுது, சாமி ஆயிட்டாங்கன்னு சேஞ்ச் ஆயிடுது.
ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகணும்னு சொல்கிறேன். ஓகேங்க சார். உங்களால் நான் உங்களுக்காகவே நான்